செவ்வாய் தான் வந்து மங்களக்காரகன். செவ்வாய் தோஷம்ன்றது திருமணத்தானே பார்க்குறோம். அந்த செவ்வாய் மங்களக்காரகனோட இந்த மந்தக்காரகன் போய் சேரும்போது திருமணத்தை தள்ளி போட்டுருவான். சனி போய் எந்த கிரகத்தோட சேர்க்குதோ அந்த கிரகத்துடைய அந்த நற்பயன்களை வந்து கொஞ்சம் மந்தப்படுத்திடும். செவ்வாய் போய் சனியோட சேரும்போது திருமணத்தை தடைப்படுத்திடுது. இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குங்கய்யா. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரதர் சிஸ்டர்ஸோட கொஞ்சம் ஒரு முட்டிக்க மோதிக்கின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்து வராரு, 38 வயது, திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்துட்டு உன் உடன் பிறந்தவர்களோட உனக்கு கருத்து வேறுபாடு இருக்கா தம்பி அப்படின்னு. சரி, நான் வந்து திருமணத்துக்கு உடன் பிறந்தவர்களுக்கு தான் பேசாதீங்க. திருமணத்துக்கு எந்த கோயில், திருமணத்துக்கு என்ன பரிகாரம், திருமணத்துக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் அப்படின்றான். திருமணத்துக்காக பரிகாரமாக தான் நான் கேட்குறேன் தம்பி. உடன் பிறந்தவர்களோட உனக்கு மனக்கசப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். மனக்கசப்புலாம் இல்லை சார், எங்கள் அக்கா சார் அவள் வீட்டுக்கு வந்தாலே நான் கத்தி திட்டி விரட்டி விட்ருவேன் சார். நான் யாரோ, நான் இன்றைக்கி தான் அவர் என்னை பார்க்குறாரு. அவரை கூட பிறந்த சொந்த அக்காவை என்கிட்ட விட்டு கொடுத்து பேசுகிறார். அதுவே மிகப்பெரிய தவறு இல்லையா? அவங்க அக்கா எங்கேயோ இருக்கட்டும், அவங்க அக்காவையோ இல்லை அவங்க தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியோ யாரிடமும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. முதல்ல உங்கள் குழந்தைகளையோ, உங்கள் அண்ணன் தம்பியோ, உங்கள் அக்கா தங்கச்சியோ, உங்கள் வீட்டையோ, உங்கள் உறவுகளையோ யாரிடமும் எப்போதும் எங்கும் விட்டு கொடுத்து பேசாதீர்கள். நீங்கள் என்னவாக பிம்பப்படுத்துறீங்களோ அந்த பிம்பம் தான் எதிரில் இருக்கவங்களுக்கு இருக்கும். என்றைக்கு உங்கள் அக்காவை நீ மனம் குளிர ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போதும் நல்லபடியாக கவனித்து அவங்கள மனம் குளிர வழி அனுப்புறியோ அன்றைக்கி தான் உன் வாழ்க்கையில் மனைவின்னு ஒருத்தி வருவா. இல்லைன்னா உனக்கு வேறு வழியே இல்லை தம்பி அப்படின்ற.